சிவபெருமான ஆரூரான் தியாகராஜா அப்படின்னு சொல்கிறோம். ராஜாவுக்கெல்லாம் முதன்மையானவர், பெரிய மகாராஜாவர். அவரை நம்ம சாதாரணமாக நம்ம மனித பிறவியில் என்ன பண்ணுறோம், குழந்தைகளை செல்லமாக கொஞ்சம் போது கோபாலகிருஷ்ணன் பேர் வச்சுட்டு கோபால்னு கூப்பிடுறோம். அது அதுமாரி நிக்நேம் வச்சு சில பேர் ஒரு பேர் 2 பேர் தான் கூப்பிடுவோம். ஆனால் சமயக்குருவர்களும் சிவனடியார்களும் அவளை பற்றி திருமறைகளும் தேவாரங்களும் பாடுவார். 64 பேருக்கு மேலே அவர் செல்ல பேர் அழைச்சி தியாகேச பெருமானை அழைச்சிருக்கார். அது என்ன, ஆரூர் அமர்ந்த பெருமான், அசைந்தாடும் அப்பன், ஆழித்தேர் வித்தகன், அடிக்க 1000 பொன் அளிப்பவன். அப்படி 64 செல்லப்பேர்கள். கம்பி காதழகர், செவ்வந்தி தோடழகர், தியாக வினோதகர் அப்படின்னு 64 பேரில் அழைச்சிருக்கானா. சுவாமி பேரில் என்ன அவெல்லாம் பிரியமாக இருந்திருக்கா. அவள் பாடின ஒரு தேவாரமும் திருமறைகளும் மாணிக்க வாசகர் சொன்னாப்புல, என்ன மனுஷன் லைஃப் என்ன இருக்குது, வெறும் காயமே ஒரு பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடான்னு சொன்ன மாதிரி அதேமாரி வள்ளுவரும் சொல்லியிருக்கார், உறங்குவதும் சாக்காடு பின் உறங்கி விழிப்பது பிறப்புக்கும்னு. மனுஷன் லைஃப் நீ தூங்குற போது ஒவ்வொரு நாளும் இறந்து போகிறடா, காலம்பரம் முழிச்சுக்கும் போது தான் பிறக்கிறடா, இதுதான் அவனோட பிறவி அப்படின்னு சொல்கிறா. அதனால தான் மலந்தோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்து மஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு நான் கலந்து அன்பாகி கசிந்து உருகும் நிலந்தன் மேல் அருளி நீழ்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயான தத்துவனேன்னு மாசற்ற சோதியே மலர்ந்த மலச்சுடரே தேசனைய தேன அறமுதே அப்படின்னு அவர் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் அப்படியே உருக்கி பாடியிருக்கார். திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கும் ஒருகார். ஒவ்வொரு சிவனடியார்கள் ஒவ்வொரு சிவனோட நாமாவை ராவும் பகலும் ருத்ராட்சம் அணிஞ்சுண்டு சொல்லிட்டு வரா. அப்பேற்பட்ட பல்லாயிரக்கணக்கான சிவனடியார்களையும் இந்த திருவாரூர் தேரோட்டத்தில் பார்ப்பது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சிவவாத்தியங்கள் ஒவ்வொருத்தரும் அவாபாலும் சிவவாத்தியங்கள் எப்படி ஜண்டை மேளங்கிற சிவவாத்தியங்கள்லாம் ரொம்ப அருமையாக வாசிப்பா. அவ்வளோ பக்த கோடிகள் சிவபக்தர்கள் நாளுக்கு நாள் எங்கே திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், சேலம், இதேமாரி உலக நாடுகள்லேருந்து பல நாடுகள்லேருந்து தியாகராஜர் தேரை பார்க்க வரணும்னு சொல்லியிருக்கா. அப்படியே உங்களுக்கு வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கார் உங்களால் பார்க்க வர முடியலன்னா அதுக்கும் வேறு ஒன்றுமே இல்லை. அங்கே கூகுள் மேப்பில் திருவாரூர் டைரக்ஷனை பார்த்து தன்னோட இருகரத்து தலைக்கு மேலே கூப்பி ஆரூரான்னு ஒரு நட அடித்தாலே நீலை செஞ்சடை மேல் வைத்த நிமலனார் காரொத்தம் இடட்டல் கனல் வாயரா ஆரத்தரை உரையும் ஆரூரரை தூரத்தே தொடுவார் வினை தூளியேன்னு சொல்லியிருக்கேன். நீ அமெரிக்காவில் இருந்தாலும், லண்டனில் இருந்தாலும், ஆஸ்திரேலியா இருந்தாலும், ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் ஒரு நடவை இந்த திருவாரூர் டைரக்ஷன் தேரோட்டத்துக்கு வர முடியல தியாகேசான ஒரு நடவை இருகரம் கூப்பி தலைக்கு மேலே சிரத்துக்கு மேலே இருகரத்தை கூப்பி அழைச்சா அது வரைக்கும் செய்த பாவங்கள்லாம் வினை தூளியை எல்லாம் தூளாக போயிடும்னு சமயக்குறவர்கள் பாடிய திருமறைகள் இதெல்லாம் சத்தியமான உண்மை. அப்படி சொல்லியிருக்கா. நிலைபெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவா நித்தமும் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் மலைபுணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்னும் ஆரூரா என்று அலறானில்லை. ஒரு ட்ரிப்பு தேரோட்டத்தும் போது ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் என்கிட்ட இதுவாக சொன்னார், சாமி நீங்கள் ஆடுறீங்க, நீங்கள் ஆடினா காலேஜ் பசங்கள்லாம் கிட்டத்தட்ட 500-1000 பேர் எல்லோரும் ஒரே ஆட்டமாக ஆடுறாங்க அப்படின்னா எங்கிட்ட நீங்கள் ஆடினா அவங்களும் ஆடுறான் அவங்கள பார்த்துன்னு சொன்னார். ஐயா அது நான் ஆடலை ஐயா, சமயக்குறவர்கள் பாடிட்டு போனதை நான் ஃபாலோ பண்ணுறேன் ஐயா, அவ்வளோதான். அவள் அட்லீஸ்ட்டு அவளாட்டம் நம்மளால் பாட முடியலைன்னாலும் அவள் சொல்லிட்டு போன வழிவகைகளை செய்யணும். தியாகேச பெருமானது அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலை பெறுமாறு எண்ணுதியங்கிற ஒரு திருமுறை சொன்னி
ஆரூரா ஆரூரா என்று அலறான் இல்லை, கூத்து மாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடி டான்ஸ் ஆடுங்கிறார், பாடுங்கிறார். ஆரூரா ஆரூரா என்று அலற சொல்கிறார், சத்தம் கொடுத்துட்டார். அந்த ஒரு பாக்கியத்தை ஒரு சின்ன ஒரு தூசி அளவு எனக்கு பகவான் கொடுத்துருக்கார். இன்றைக்கி ஒரு 37-38 வருஷம் எல்லாம் பண்ணுறான்னா அது நான் செஞ்ச பாக்கியம் மட்டும் இல்லை, எனக்கு அறநிலைத்துறையில் உயர் அதிகாரிகளாகட்டும், ஈவோ ஆகட்டும், அறநிலைத்துறை அலுவலகத்தில் ஆகட்டும், எங்கள் உளுத்தில் பரம்பரை அறங்காவலர் ராம்பி தியாகராஜன் ஆகட்டும், ஐயாவாகட்டும், சின்னையா ஆடியை இறந்தார், அவர் இங்கிட்டலாம் அவ்வளோ உயிராக இருப்பார். அவராகட்டும், இப்போ ஸ்ரீதரையா தான் எடுத்து அதெல்லாம் இரவு பகல் பார்க்காம சென்னையிலேருந்து தினசரி அந்த வேலைகளெல்லாம் பார்த்து தேரோட்ட கட்டுமான பணிகள்லாம் நடந்துட்டுருக்கு. இது என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கானே, டெய்லி அடிக்கடி தியாகராஜாவை பற்றி நினைக்காதீங்க. நம்மளால் புதுசாக ஒன்றும் சுவாமியை பற்றி எதுவும் பாடுறதுக்கு இயல்பில்லை. ஏன்னா அவள் சமயக்குறவர்கள்லாம் பாடின பாடலை திருப்பி ஒரு நடவாசை போட்டால் இது நம்ம பூரி சாப்பிட்றதோ, இட்லி சாப்பிட்றதோ, தோசை சாப்பிட்றதோ இதெல்லாம் ஒரு சிற்றின்பம் தான். ஆனால் அது தியாகராஜான்னு இப்படி அந்த அடி வயிற்றுலேருந்து கத்துறமே, அது பேரின்பம். எல்லாம் இதேமாரி ஒவ்வொரு தேரடி சிப்பந்திகள்லேருந்து ஒவ்வொருத்தரும் அவங்க பார்க்குற பக்தாள்கள்லாம், ஒவ்வொரு பக்தாள்களும் இன்றைக்கி பார்த்தேன்னா அவள் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அவள் அவளுக்கு லைக்ஸ் வரணுங்கிறது போடுறான்னு ஒரு சில பேர் சொன்னால் கூட இருந்தாலும் அவள் பக்தியாக அந்த தேரை போடணும்னு போடுறாள். இதனால் நீ ஞாயிற்றுக்கிழமையில வேறு வருது 29 மார்ச் சண்டே 9:05 வடம் பிடிக்க போகிறா. அதை நிறையா போட்டுருக்கான்னா ஆன்மீகத்தை போடுறாளனும், சாமி இல்லைன்னோ அது இல்லைன்னோ ஆன்மீகம் இல்லைன்னு சொல்லலையே, ஏதோ ஒரு பிரியமாக அவாவாலும் போடுறா. இன்ஸ்டாகிராம் தொட்டா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அது டெவலப் ஆகிட்டு இருக்கு, ஒன்று எட்டுங்கிற என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்கா. அதெல்லாம் இருந்தால் கூட தியாகேச பெருமானுடைய புகழ் பேரின்பம். அவர் இன்றைக்கி சொல்லிகிட்டே இருக்கலாம், எனக்கு தெரியல. அவள் அந்த கோவிலை எடுத்துட்டோம்னா எவ்வளோ வரலாறு. அவர் கோவிலில் விளக்கேற்றிருந்தவர் சொன்னார்னு என்ன டெய்லி விளக்கேற்றிய உன்னால் தண்ணியால் ஏற்ற முடியுமான்னு சமணர்கள் சைவ மதத்தை எதிர்த்து அவள் விளக்கு போடுறவர்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கான்னா இது உன்னால் முடியுமா, சிவன்கிறிய தியாகராஜாங்கிறிய முடியும்னு சொல்லிவிட்டு அவர் கமலா எடுத்து நீங்களே தீர்த்தம் கொண்டாங்கன்னு சொல்லி சமணர்கள் கொண்டு வந்த நீரை ஒரு பாடல் பாடி அது எரிய வச்சிருக்காரு. தீபத்தை அகல் விளக்கில் ஊற்றி தண்ணியை ஊற்றி நீரால் விளக்கெழுத்த தரோம். அதேமாரி இன்னொரு அடியார் சுவாமிக்கு கொண்டு வச்சிருந்த பூ பூஜைக்காக வச்சுருந்தா அந்த பூவை செருத்துணை நாயனார் அவர் பூ வச்சுருந்தது என்ன பண்ணின்றார், ராஜா வரத்துக்கு முன்னாடி ராணி பார்த்துட்டு இந்த பூ நல்லா அழகாக இருக்கே, வாசனையாக இருக்கே அப்படின்றது லேசாக மோந்து பார்த்துட்டாலாம். உடனே என்ன பண்ணிவிடுற, என்ன நீ பூவை எடுத்து மோந்து பார்க்குறீங்களே அப்படின்னு யோஜனை பண்ணாமல், ராணின்னு கூட நினைக்காம, ராஜா தண்டனை கொடுத்துருவாரு அப்படின்னு கூட பயக்கிழமை இந்த சிவபக்தியில் சுவாமிக்கு வைக்கிற பூவை முகர்ந்து பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு தத்துவத்துக்காக உடனே என்ன பண்ணிவிடுற, ராணியோட மூக்கை நெருக்கி கீழே போட்டோன்னே எல்லோரும் அங்கே சுற்றி சுவாமியை தரிசனம் பண்ணவாங்கலாம் பக்தரெல்லாம் பயந்துட்டுருக்கா. ஐயோ ராஜா வந்தால் தண்டனை கடுமையாக இருக்குமே இந்த நாயனாருக்கு, இப்படி பண்ணிட்டேன் மூக்கை அறுத்து போட்டேன்னு பயந்துட்டே இருந்தாலாம். ராஜா வந்தாராம், வந்தோடனே என்ன இங்கே எல்லாம் நிசப்தமாக இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை ஐயா அவசரப்பட்டு ராணி ஏதோ ஒரு பூவை எடுத்து மோந்து பார்த்தாங்களான்னு தெரியல, பயந்துட்டு எல்லோரும் சொன்னாலாம். அவன் மூக்கை நெருக்கி போட்டுட்டார். அப்படியா, மூக்கை நெருக்கி போட்டாரா, எப்படி நீங்கள் மூக்கை மட்டும் நெருக்கினேள், கையால் எடுத்து தானே மூக்கில் மோந்து பார்த்தா, அவள் கையையும் வெட்டணும்னு பிடிச்சி எடுத்த கையை வலது கையை எடுத்து வெட்டி போட்டாராம் அந்த ராஜா. ராஜா ராணியோட கையையே வெட்டினாராம். அப்புறம் சிவபெருமான் தோன்றி மூக்கு கையெல்லாம் மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடுத்து அப்படின்னு. இதெல்லாம் சிவபக்திக்கு எடுத்துக்காட்டு, இதெல்லாம் கதையாக நினைக்காதீங்க, இதெல்லாம் நடந்த உண்மை. அப்போல்லாம் அனுபவிச்சிருக்கார் ராஜாக்களாகட்டும், ராணிகளாகட்டும், அடியார்களாகட்டும், அப்படி தியாகராஜாவை அனுபவிச்சிருக்கா. ஒவ்வொரு எள்ளளவு நகர்ந்தாலும் கடுகளவு நகர்ந்தாலும் தியாகராஜா அனுபவிச்சு தூக்கியிருக்கா. அஜபாத நடத்தார், ஆழித்தேர் வித்தகன்னு எந்த ஊர்லேயும் இருக்கிற தேரில் ஒரு புகழா பாடம் ஆழித்தேர் வித்தகன்னு பாடியிருக்கேன். போழத்த வெண்மதியம் ஜூடி பொழுந்திலங்கு வேழத்துறி போர்த்தார் வெல்வளையால் தான் வருவே ஒழித்து அண்ணானை ஒங்குடிமா பூண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரேன்னு பாடியிருக்கேன். அப்பேற்பட்ட எல்லாமல்ல ஸ்ரீ தியாகேச பெருமானுடைய 5 ரதங்களும் அன்றைக்கி திருவாரூரில் ஓட போகுது.
காலம்பரை 5 மணிக்கு மேலே நிர்வாகத்தில் அறநிலைத்துறையில் சொன்ன டயத்துக்கு நம்ம யாரும் அவசரப்பட்டு எதுவும் இழுக்கப்படாது தொடப்படாது. அவள் நிர்வாகத்தில் சொன்னோன்னா அந்த டயத்துக்கு எல்லோரும் வந்திருந்து எல்லாம் வல்ல ஐங்கலக்காசி விநாயகர், சுப்பிரமணியர் மற்றும் டயத்தில் குறிப்பிட்டபடி 9:05 அவள் சொல்லியிருக்காட்டையும் அந்த தேரடியில் பூஜைகள்லாம் நடந்து சொல்லி பச்சை கொடி சொன்னப்பறம் தான் தேரை இழுக்கணும். பக்தர்கள்லாம் ரொம்ப பக்தி பரவசத்தோடு தேரை எதிர்பார்த்துட்டு இருக்கா. இன்றைக்கி வியாழக்கிழமை, வெள்ளி, சனி போக ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை 5 ரதங்களும் திருவாரூர் அந்த மண்ணை சொல்கிறதுக்கு புகழறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா 33 தேவர்களும் தினசரி சாயரட்சிக்கு வரா. தேவேந்திரன் தான் இந்த சாயரட்சியை பண்ணுறதா வரம் வாங்கின்னு இருக்கான். முஜுகுந்த சக்கரவர்த்திகிட்டே வாங்கிட்டு இருக்கான். பகவான்கிட்டே டெய்லி அவர் பண்ணுவார். அதனால தான் சிவாச்சாரியார் நடுவில் நின்றுட்டு பண்ணுவார். தெரியாதவா இப்படி சிவாச்சாரியாரே நின்றுட்டு மறைக்கிறாரேன்னு, அது தப்பு. அப்போ தேவேந்திரனோன்னு அந்த மிடுக்கோடு நின்றுட்டு அதுக்குள்ளே வஸ்திரத்தை கட்டிட்டு இந்த சிவாச்சாரியார் அப்படி அருமையாக சாயரட்சை பண்ணுவேன். அது நித்திய பிரதோஷ சாயரட்சை. அப்படி இருக்கும்போது அதில் கொடுக்குற மருந்து அருமருந்து. அந்த விபூதி இருக்க அந்த மால் பொருவி நீர் மந்திரமாவது நீர்னு அந்த நீர் சிறுநீர் அணிவது எப்படின்னே அந்த பாட்டோட சமயக்குறவர்கள்லாம் பாடியிருக்கா பக்தியில் நிறையா. அதேமாரி அப்பேற்பட்ட புகழை சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு கேட்கறதுக்கு சலிப்பு தட்டாமல் இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாமல்ல தியாகேச பெருமான் சொல்ல ஆழித்தேர், மற்ற 4 தேர்கள் 5 தேர்களும் அம்பாளோட தேரும். அம்பாளை பற்றி இன்னும் சொல்லலைன்னு நினைக்க வேண்டாம். அங்கே வன்மீகிநாதர் புற்றிடம் கொண்டார் அங்கே மூலவர். தியாகராஜாரும் உற்சவராக இருந்தால் கூட அவரையும் மூலவர்னு சொல்கிறா ஒரு இடத்துல. அப்பேற்பட்ட ஒரு அருமையான மூர்த்தி, கீர்த்தியான மூர்த்தி, என்றென்றும் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கும், ஆன்மீகத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் ஒரு அருமையான மகாராஜா அவர். அவரோட தேர் ஞாயிற்றுக்கிழமையில் வருது. இதை கேட்கிற மெய்யன்பர்கள், காணூர் மெய்யன்பர்கள், கிட்டக்க இருக்கிறவா எல்லோரும் இந்த பழைய ஒருங்கிணைந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லோரும் வரணும். கடைசி வரைக்கும் தேரை ஒரு நாளைக்கு சுவாமிக்காக வடத்தை பிடிச்சி இழுத்து எல்லாம் வல்ல தியாகேச பெருமான் இருக்குது. பேரருளுக்கு நாம் எல்லோரும் பார்த்துருப்பாகணும். கமலாம்பாளை பற்றி சொன்னால் அவள் தவக்கோலத்தில் இருக்கா. அவளை பற்றி சொல்ல வேண்டாம். அப்பேற்பட்ட அற்புத மூர்த்தி. அவள் சக்தி பீடத்தில் தலையாய பீடம். திருவாரூரில் தான் மும்மூர்த்திகளும் தியாக பிரம்ம முத்துசாமி தீட்சிதர் மற்றும் தியாக பிரம்ம முத்துசாமி தீட்சிதர், சாமா சாஸ்திரிகள் 3 பேரும் பிறந்த ஊர். அப்பேற்பட்ட ஒரு மண். அதுமாரி இதில் பாடுறதே பாட்டினா பரதநாட்டியத்தில் வந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊர், நாட்டிய கலைக்கு பேர் பெற்ற ஊர் தில்லானா ஆடின ஊர். அப்பேற்பட்ட திருவாரூரில் 33 கோடி தேவர்களும் வரா. தேருக்கு எல்லோரும் வந்தாலும் தேவர்கள்லாம் புடிசூட தேர் ஓடின்னு இருக்கு. பிரம்மாவும் விஷ்ணுவும் இன்றைக்கி தேரோட்டமாச்சே போகணும்னு நினச்சிட்டு திடீர்னு தேவலோகத்துலேருந்து கிளம்பி கீழே வந்தாலும் பூலோகத்துக்கு தேரடியில் பார்த்தா திருவாரூர் தியாகராஜ சுவாமி அவருக்கு தேர் புறப்பட்டு போயிடுது. நான் தேரை காணுமே போயிட்டார் போல இருக்கேன், தியாகராஜா தேர் நடந்துருத்தே அப்படின்னு இருகரத்தையும் தலைமையில திருப்பி அரூரா தியாகேசான்னு 2 பேரும் அழைச்சிட்டே அந்த தேரோடு வீதிகளில் ஓடி போய் நடுவில் போயிட்டு இருக்க தியாகேச சுவாமியை, தியாகராஜனை, அவர் ராஜாவுக்கெல்லாம் ராஜா, ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ ஓருருவே மூவுருவமாய் ஆன நாளோ கருவனை காலனி முன் காய்ந்த நாளோன்னு அவர் ஒருவனாக உலகத்தை படைக்கிறது. ஆக்கல் அழித்தல், ஆக்கல் காத்தல் அழித்தல் 3 தொழிலும் பண்ணிட்டு இருந்து அப்புறம் தான் பிரம்மா விஷ்ணு சிவன் வந்தான்னு இந்த பாடலில் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கா. அப்பேற்பட்ட எல்லாம் வல்ல தியாகேச பெருமானை நான் இது ஒரு வார்த்தை கூட சொந்தமாக ஒன்றும் புகழலை. அவரோட குரலை 38 வருஷமாக நான் சொல்லி அது என் ரத்தத்தை ஊறின ஒன்றா போயிடுத்து. இதேமாரி பல்லாயிரக்கணக்கான தியாக தொண்டர்கள், சிவனடியார்கள், மெய்யன்பர்கள் எங்கள் தேரடியில் பார்த்தோன்னா ஐயப்பன்லேருந்து எங்கள் சின்னையாலேருந்து ராவு பகல் பார்க்காம எங்கள் சின்னையா பரம்பரை ஸ்ரீ ராம்பி தியாகராஜன் ஐயா, அதேமாரி கோயிலில் ஈவோ ஆகட்டும், எந்த ஈவோ ஆகட்டும், நான் நிறைய ஈவோஸ் வள்ளமும் அற்புதமாக இதுக்கு இரவு பகல் பார்க்காம தன்னோட டியூட்டின்னு செய்யாமல் ஒரு பக்தி மார்க்கத்தில் ரொம்ப நன்னா செஞ்சுட்டு வரா. இதற்கு காவல்துறையினர்களாம் உயர் அதிகாரிலேருந்து காவல்துறை ஊழியர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் ரொம்ப அற்புதமாக செய்கிறா. மின்சாரத்துறையில் ரொம்ப அற்புதமாக எங்கெங்கே மின்சாரத்தை கட் பண்ணணுமோ கட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. பிடபிள்யூடி கேட்க வேண்டாம், அவளும் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டும், சிஆர்சி, இந்த டிராஃபிக்கில் போலீஸ் எல்லாமும்
ரொம்ப இரவு பகல் பார்க்காம உங்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் வராமல் பாதுகாக்கிறா. அதான் போக்குவரத்து துறையும் நிறையா பஸ்ஸெல்லாம் ஸ்பெஷல் பஸ்ஸெல்லாம் விட்டு ஸ்டிக்கர் போட்டு ஆழித்தேர்னு அவளும் ஓட்டுறா. அதுமாரி புல்டோசர் வந்து புல்டோசரால் கம்ப்ளீட்டாக உடையலைனாலும் புல்டோசர் மற்ற ஊர் இப்போ கும்பகோணத்துலலாம் எடுத்துட்டோம்னா ஒரு கட்டையை போட்டு இந்த கட்டைன்னு ஏறி அதில் மிதிப்பா ஒரு 10 பேர், இந்த பக்கம் 10 பேர் இருந்தால் கலப்பி விடும். அது கொஞ்சம் வெயிட்டு கூட தெருபட சந்தையாக கட்டலாம் லைட்டாக புல்டோசரில் கலப்பி விடுவா. மற்றதெல்லாம் சுவாமியோட ஒரு பராக்கிரம சக்தியினால் மெய்யன்பர்கள்லாம் அது 300 அடிக்கு மேலே 350 அடிக்கு மேலே ஒரு நீளமுள்ள 4 வடங்கள், அதை தவிர டர்னிங்கில் முட்டுக்கட்டை போட்டு ஸ்லிப்பர் கட்டை பிளேட்டெல்லாம் போட்டு திருப்புற ஒரு அழகு உலகத்திலே கண்கொள்ளா காட்சின்னா அதுதான் சொல்லணும். அப்பேற்பட்ட தியாகேச பெருமான் புகழ்ந்துட்டே போகலாம். நேரம் நிறையா எடுத்துக்கிட்டேன். தயவுசெய்து பார்க்காத மெய்யன்பர்கள் இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்குது. நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஹோட்டலில் போய் ஒரு 4 பேர் போய் ஒரு தோசை சாப்பிட்டோம்னா 500 ரூபா பில்லாக இருக்குது. சுவாமியை வந்து தரிசித்து எல்லாம் வல்ல தியாகேச பெருமான், கமலவசந்த தியாகேச பெருமான், கமலாம்பா, நீலோத்பலாம்பா, வன்மீகநாதர், ஐங்கலக்காசு விநாயகர், சுப்பிரமணியர், அம்பாள், கமலாம்பா, நீலோத்பலாம்பா, சண்டிகேஸ்வரர் எல்லாருடைய பேரருளுக்கும் பாத்திரமாக உங்கள் அனைவரையும் வருக வருக என அழைக்கும் ஆழித்தேர் மைக் அனௌன்சர் ராமசுவாமி ஃப்ரம் கும்பகோணம், கேம்பட் கும்பகோணம், கேம்பட் திருவாரூர். தேங்க்யூ. ஆரூரா தியாகேசா, எல்லோரும் வருக, அவனது பேரருள் பெருக. நன்றி. ஆரூரா தியாகேசா.